ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியல பேர 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் நாசமா போச்சு. அடியே எரியுது மாலா. எடுத்து போ. வணக்கங்க, நான் டாக்டர் கார்த்திகேயன் பேசுகிறேன். நாட்கள் போக போக வெயில் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குங்களா. மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இன்னும் இதுக்கு அதிகமாகவே ஆகும். ஸோ வெயில் வந்து இப்போயே 100 டிகிரி தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் மே மந்த்து செகண்ட் வீக் மேலெலாம் பார்த்திங்கன்னா 110 டிகிரி கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த வெயில் வந்து ஜூன் மாதம் வரைக்குமே இருக்குன்றாங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் நமக்கு என்ன விதமான நோய்கள் அதிகமாக வரலாம், ஸோ அந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கிறது எப்படி, ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, அது இல்லாமல் பொது வெளியில் நம்ம என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். ஸோ வெயில் காலத்தில் தயவு செஞ்சு கருப்பு நிற உடைகளை அணியாதீங்க. ஸோ கருப்பு நிற உடைகளை நீங்கள் அணியும் போது உங்கள் மேலே படக்கூடிய வெயிலினுடைய தாக்கம் மிக அதிகமாகவே இருக்கும். அது உங்கள் உடம்பை இன்னும் சீக்கிரமாக உள்வாங்கி உடம்பு பூரா ஹீட் பரவறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ கருப்பு நிற உடைகளை தயவு செஞ்சு அணியாதீங்க. ஸோ புரியுதுங்களா? அதே மாதிரி வெயில் காலத்தில் உங்கள் கையில் இருக்க வேண்டிய 2 கவசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கொடை. நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் சரி அம்பர்லா இல்லாமல் போகவே போகாதீங்க. 2வது வாட்டர் பாட்டில். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கொடையும் வாட்டர் பாட்டிலும் இல்லாமல் நீங்கள் வெளியில் வரவே கூடாது. 2ங்களா. 3வது, நீங்கள் என்ன வேணாலும் சன்ஸ்க்ரீன், சன் லோஷன்ஸ் என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. அது நீங்கள் உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் எதுவுமே இல்லை சார், நான் வந்து வெயிலுக்கு ஏதாவது அப்ளை பண்ணணுமா அப்படின்னா, எஸ், கோகோனட் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அது உடம்பு பூரா லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஹீட்டை வந்து உங்கள் உடம்புக்குள்ளார உள்ளே என்ட்ராகாமல் அதை பார்த்துக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லா உச்சந்தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுடைய ஹீட்டு, பாடி ஹீட்டு கம்ப்ளீட்டாக குறையும். சரிங்களா? அடுத்தது, நீங்கள் வழியில் சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க, நோ இஷ்யூஸ். சரிங்களா? அதே மாதிரி அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில நீர் சத்துக்கள் நிறைந்த நம்ம வந்து பழங்களை சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? நீங்கள் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் இப்போ வெயில் காலத்தில் போட்டு வைக்கிறது தர்பூஷணின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோசாப்பழம்னு சொல்லுவாங்க, தர்பூஷணின்னு சொல்லுவாங்க, வாட்டர்மெலான். அது நீங்கள் எடுத்துக்கலாம், அதிக அளவு எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் இளநீ இருக்கும், டெண்டர் கோகோனட் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நொங்கு விற்குது, ஸோ நொங்கு இருக்கும், நொங்கு ரோட் சைடு எல்லா கடையிலையும் இன்றைக்கி நொங்கு கிடைக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி பதனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ரசாயனங்கள் கலக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதை தவிர்த்துடுங்க. கொடை ஆரஞ்சு சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, ரவுண்டாக கொடை ஆரஞ்சு சொல்லுவாங்க, சாத்துக்குடி, குட்டி சாத்துக்குடியாக இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் தனியும். இது எல்லாமே ஒரே நாள் எடுத்துக்குமானா சார்? தேவையில்லை. டெய்லி ஒன்று நீங்கள் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி தண்ணி, உங்கள் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். உங்கள் பாடியில் டீஹைட்ரேட் ஆகுதுங்கிறது அது அறிகுறிகள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய 2 கண்ணுகளும் நல்லா பர்னிங், எரிச்சல் இருக்கும். ஸோ எரிச்சல் இருந்தாலே உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் நீங்கள் உட்காந்துருவீங்க, டயர்டாகும். உங்கள் பாடிக்கு தேவையான லிக்விட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது அது கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கணுங்கிறத உங்கள் பாடியை அலாரம் சிம்டம் மாதிரி அடிக்கும். அதுக்காக பாடி வந்து நல்லாவே வீக்காகவும் டீஹைட்ரேட் ஆகும். நீங்கள் நடக்க முடியாமல் இல்லை ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா டயர்டாகி போய் ஒரு ஓரமாக உட்காந்துருவீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ வாட்டர் லிக்விட் கண்டென்ட்ஸில் நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ அதனால் வந்து தண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த சம்மர்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே லிக்விடாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா, ஸோ தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தீங்கனாலே பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் ஆகிறது எப்படி சார் தெரியும் அப்படின்னா, டங்க் வந்து ட்ரை ஆகும். ஸோ கண் எப்படி எரிச்சல் வருதோ அது ஒரு சிம்டம். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பாடி வந்து இன்னும் டீஹைட்ரேட் ஆகுறதுங்கிறதுக்கு நெக்ஸ்ட் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் ஆஃப் தட் டங்க்கு. ஸோ உதடுகள் வந்து காஞ்சி போகிறது, நாக்கு வந்து காஞ்சி போகிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த பாடி அந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு நீங்கள் விடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ பாடி டீஹைட்ரேட் ஆகும், லைட்டாக டயர்ட்னஸ் இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும் போதே நீங்கள் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னாலே அது உங்களுக்கு போதும்.
தண்ணி மட்டும் கிடையாது, லிக்விடாக நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிறது, தென் இளநீ எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சன்லைட்லேருந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் வெளியில் வராமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்கத்துலேயும் விரைவில் அந்த மாதிரியான ஒரு அறிக்கையும் வரப்போகுது. வெயில் அதிகமாக இருக்கிறனால தேவையின்றி வெளியே வராதிங்க. ஸோ அது வெயிலினுடைய தாக்கம் உங்கள் பாடியில் இன்னும் அதிகமாகும். ஸோ நிறைய பேர் வெயிலுக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10லேருந்து 15 பேராக தமிழ்நாட்டில் இறந்து போகிறாங்க. ஸோ நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த வெயிலினுடைய தாக்கத்தினால அவங்க பாடி டீஹைட்ரேட் ஆகி சரியாக தண்ணி குடிக்காமல் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயில் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அந்தந்த ஏஜை பொறுத்த மாதிரி வெயிலினுடைய தாக்கங்கள் உடம்புல பாதிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் நீங்கள் தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீனல் கால்குலை வரத்துக்கான வாய்ப்புகள், அதாவது கிட்னி ஸ்டோன் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ தண்ணி ரொம்ப ரொம்ப இந்த டைமில் ரொம்ப முக்கியங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்கள் வெளியே கிளம்புறீங்கன்னா உங்கள் கையில் அம்பர்லாவும் வாட்டர் பாட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க ஒவ்வொரு டைம் வெளியே போகும்போதும். ஸோ அதே மாதிரி இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு காட்டன் உடைகளை மட்டும் அணிங்க, சரிங்களா? கதர் சட்டை மட்டும் போடுங்க. கதர் ட்ரெஸ்லேயே பெண்களாக இருந்தாங்கன்னா கதர்லேயே உங்களுடைய சாரீகள்லாம் இன்றைக்கி நிறைய மாடல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இந்த வாயில் அதே மாதிரி பாலிஸ்டர் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், அதாவது நல்லா திக்னஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய ட்ரெஸ் கோடில். ஸோ அது ஹீட்டை ரொம்ப அப்சார்ப் பண்ணும். ஸோ அது தேவையில்லாமல் இன்னும் உங்களுக்கு பாடி இன்னும் ஹீட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாகனம் வச்சுருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி மாதிரி இப்போது நான் வின்டர் சீசனில் காருக்குள்ளார ஏசி போட்டுகிட்டே தூங்கினேன் சார் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த டைமில் சம்மர் சீசனில் நீங்கள் வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக காரை ஸ்டாப் பண்ணி வச்சு, காரு ரன்னிங்கில் இருந்தால் நோ இஷ்யூஸ், காரை ஸ்டாப் பண்ணி வச்சு ஏசி போட்டு உட்காராதீங்க. ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஏசினால் நிறைய ப்ராப்ளம் வருது. சம்டைம்ஸ் காருக்குள்ளே இருக்கிற ஏசி பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அது அது கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா சிங்கிள் விண்டோ ஏசி, டபுள் விண்டோ ஏசின்னு இருக்கும். 7 சீட்டர் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே டபுள் விண்டோ ஏசி இருக்கும். 5 சீட்டர் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் விண்டோ தான் இருக்கும். சிங்கிள் விண்டோலாம் தாங்காது இந்த வெயிலுக்கு. நீங்கள் வண்டியை நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் ஏசி போட்டிருந்தீங்கன்னா அது அந்த கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 7 சீட்டர் வெஹிக்கிள் பெரிய வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு டபுள் சிலிண்டர் இருக்கும். ஸோ அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் சிங்கிள் விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர் வெஹிக்கிளில் அது பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். முடிஞ்ச அளவுக்கு காரில் வெயில் காலத்தில் நீங்கள் காரை பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்கும் போதே ஏசியை பயன்படுத்துங்க. ஏசியை ஒரு பக்கம் நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு, ஒரு 1 மணி 2 மணி டைமில் அடிச்சுட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நான் படுத்து ஒரு 2 மணி நேரம் தூங்குறேன்னா தயவு செஞ்சு அது ரொம்ப ரொம்ப அபாயகரமான கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுரும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது டேங்க் ஃபில் பண்ணாதீங்க. அது காராக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது அந்த பெட்ரோலோட அளவு, டீசலினுடைய அளவு பார்த்திங்கன்னா அரை டேங்கோடு நிறுத்திக்கிறது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது உங்களுக்கு ஃபுல் டேங்க் நீங்கள் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அது பேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதனால் இன்னமும் நிறைய பேர் பெட்ரோல் பங்கில் செல்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்கீங்க. அங்கேயும் நிறைய போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பெட்ரோல் பம்பில் ஒர்க் பண்ணுறவங்களும் சொல்லுவாங்க, சார் ஃபோனை கட் பண்ணுங்கள், வண்டி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப மிக அவசியம். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு பெட்ரோல் போட்டுருந்தாலும் ரொம்ப தப்பு, டீசல் அடிச்சிருந்தாலும் ரொம்ப தப்பு. அதே மாதிரி வண்டி ஆனில் இருக்கும்போது டீசல் ஃபில் பண்ணிட்டு இருந்தாலோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருந்தாலோ ரொம்ப ரொம்ப தப்பு. பர்ஸ்ட் ஆகிறதுக்கு இந்த வெயில் டைமில் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் உங்களுடைய காரில் டயர் செக் பண்ணிக்கிறதுலேருந்து, ஏர் செக் பண்ணுறதுலேருந்து, அதே மாதிரி பெட்ரோல் ஆஃப் டேங்க்கில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் வண்டி ஓட்டுறவங்க, சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஜன்னல்ஸ், அதாவது விண்டோஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தேவையில்லாமல் திறந்து வைக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சார் இது இருக்குது சார் சொல்கிறீங்க? ஆமாம், எஸ், வெயில் வருமா அப்படின்னா கிடையாது. வெயில் வர்றது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள், அதாவது விஷக்கிருமிகள், பாம்பு, தேள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் அது ஏதாவது மறைவான இடத்துக்கு, அதாவது வெயிலே படாத இடத்துக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நைட்டில் வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக 6 மணிக்கு மேலே ஜன்னலை திறந்து வச்சுட்டு நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்குறீங்கனாலோ, இல்லை கதவை லைட்டாக திறந்து வச்சுட்டு 6 மணிக்கு மேலே கதவை லைட்டாக திறந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலோ விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளார வரத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம்,
உங்களுடைய ஷூவை டெய்லியும் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வியர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா விஷக்கிருமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அகாமடேட் ஆகிற இடமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் படாத இடமா பார்த்து தான் அது அகாமடேட் ஆகும். ஸோ ஷூக்குள்ளார போய் இது பண்ணிக்கிறது, ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அடியில் போகிறது, வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோன் கல்லாம் கிடக்குது அப்படின்னா அந்த கல்லை தூக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது விஷக்கிருமிகள் ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கும். சின்ன சின்னது தேள், பூரான், பாம்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் விண்டோஸ் ஜன்னலில் திறந்து வச்சுட்டே தூங்குனீங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் விண்டோ ஜன்னலை எப்படி வேணால் திறந்து வச்சுக்கலாம். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க தயவு செஞ்சு 6 மணிக்கு மேலே விண்டோ ஜன்னலை திறந்து வைக்கிறது, கதவு ஜன்னலை திறந்து வைக்கிறதுலாம் இந்த சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ விஷக்கிருமி இது ஜந்துக்கள்லாம் வராமல் இருக்கிறது ரொம்ப தவிர்க்கப்படும் அதனால். சரிங்களா? இந்த விஷயங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் ரொம்ப ப்ரிகாஷனாக இருங்க. தேவையில்லாத நோய்கள் வர்றதையும் தவிர்க்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதையும் தவிர்க்கலாம், தேவையில்லாத விபத்துகள் நடக்கிறதையும் தவிர்க்க முடியும். சரிங்களா? அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.